ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் மூவி தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா லோலோ அண்ட் த கிட். ஸோ என்ன ஒர்க் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக பாருங்க. ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பல்ஸ் இப்போ தான் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இங்கே ட்ரிப் கிளம்பி போகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த லேடி கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ ஜெம்மா, உனக்கு இந்த பிரச்சனையே இல்லை பாரு, இந்த பசங்களை வச்சுட்டு ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஜெம்மா இருந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சோகமா ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்ப குழந்தை இல்ல. ஸோ இப்போ அந்த கார் அப்படியே கிராஸ் ஆகி போன உடனே இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு தாத்தாவும் பேரனும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா அவங்க பேரனுக்கு பாத்தீங்கன்னா இந்தா கிட், இதுல சோயா சாஸ் இருக்கு, இது ஊத்தி சாப்பிடு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே பாசமா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சொல்லப்போனா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் தான் லோலோ. ஸோ இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் தான் சின்ன ஹீரோ, இவன் பேர் வந்து கிட். இப்போ ஜெம்மா பாத்தீங்கன்னா அந்த பையனை ஒரு மாதிரி ஏக்கமாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆயிருது. அப்படியே ஜெம்மாவோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு எங்க நம்ம ஒய்ஃபை காணோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இப்போ ஜெம்மா பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிளாட்பாரத்தில் அந்த வயசான தாத்தாவோ அதுக்கப்புறம் அந்த பேரனும் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் காலையில போயிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஃபுட்டு கொடுக்கறத பார்த்துட்டு அந்த பையன் இருந்துட்டு நிறைய சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதை வாங்க போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஸோ தம்பி நீ வாங்கினீங்களா, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேடி இருந்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா, அந்த ஜெம்மா தான், அவங்க என்ன கேட்கறாங்க, ஸோ நீங்க எல்லா நைட் இந்த மாதிரி வெளியே தான் தூங்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஸோ அந்த தாத்தா இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நாங்க இங்கிருந்து கிளம்பிடுறோம், போலீஸ் கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அந்த லேடி ஜெம்மா இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த குட்டி பையன் சொல்றா, இவர் தான் எங்க தாத்தா, இவர் பேரு லோலோ, என் பேரு கிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க சரிங்க நாங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு கிளம்ப போகும்போது, சேச்சா அதெல்லாம் இல்லைங்க, நீங்க இப்படி தூங்குறத பார்த்தா எங்களுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசலாம்னு சொல்லி இப்போ அந்த வயசானவரே அந்த குட்டி பையனையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இப்படி உள்ள போன உடனே அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த லேடிக்கு என்ன கேட்கறாங்கன்னா, உங்க பையன் ரொம்ப கியூட்டா எல்லாமே பண்றான், ரொம்ப பொலைட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, நான் மற்ற பசங்க மாதிரி என் பையனை வளர்க்கலீங்க, நாங்க ரோட்ல தான் இருக்கோம், இருந்தாலும் அவனை நான் ரொம்ப நல்ல பையனா தான் வளர்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீங்க கரெக்டா தான் ஐயா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் ஆலன் சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தயக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வயசானவர் கேட்ட உடனே, நான் அது வந்து பேசாம உங்க பேரனை எங்களுக்கு தத்து கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு அந்த வயசானவர். ஏன்னா இத்தனை வருஷம் கூடவே அந்த பையனை இவர் தானே வளர்த்திருப்பாரு. ஸோ அவர் பேரன் வேற. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி தயக்கப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆளன் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஐயா, உங்க பேரனை நாங்க எங்க பையன் மாதிரி நாங்க வளர்த்துப்போம், இப்போ நீங்க தத்து கொடுத்தீங்கன்னா அவனோட எதிர்காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க, அவன் நல்லா எதிர்காலத்துல வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ அவர் வயசானவர் என்ன பண்றாருன்னா யோசிச்சுட்டு, சரி நம்ம பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆளன் என்ன பண்றாருன்னா, இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க சொல்லி கொடுக்கும்போது, இதுக்கு என்னோட பேரனை நீங்க விட்டுட்டு போறதுக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போகும்போது, இல்லைங்க உங்க செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப வேணா வந்து உங்க பையனை பார்க்கலாம், உங்க பேரனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, எங்க தாத்தா தனியா விட்டுட்டு போறதை பார்த்துட்டு இந்த பையன் என்ன பண்றான்னா, தாத்தா என்னை விட்டு போகாதீங்க, எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் தாத்தாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவரும் பையனை விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஆலன் எப்படியோ அந்த குட்டி பையன் கிட்ட எப்படியோ சமாதானப்படுத்தி தூங்க வச்சுறாங்க ரெண்டு பேருமே. இப்போ அவன் தூங்குறத பார்த்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போய் படுத்துட்டு தூங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த குட்டி பையன் முழிச்சு என்ன பண்றான்னா, ரூமை விட்டு வெளியே வந்து தப்பிச்சு போக பார்க்கறான். ஸோ அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா கையில 2-3 சாமான்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் ஏதோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே டவுட் ஒரு, டே தம்பி என்னடா நீ பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கே ஸ்டார்டிங்ல மூவி பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஸோ இவங்க தாத்தாவும் இவங்க பேரனுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை, ரெண்டு பேருமே திருட்டு கொட்டுங்க. இந்த மாதிரி பணக்காரங்க இருப்பாங்களே, யாராவது கரெக்டா இந்த மாதிரி குழந்தை இல்லாத பணக்காரங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி இவங்க ஆக்ஷன் போடுவாங்க. ஆக்ஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மேல பாவப்பட்டுக்கிட்டு இந்த பையனை கூப்பிட்டுப்பாங்க, இவங்க அடாப்ட் பண்ற மாதிரி பேசி தாத்தா விட்டுட்டு வந்துருவாரு. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு வந்து இந்த மாதிரி பொருள் அவங்க வீட்டுல இந்த பேரை எடுத்துட்டு வந்துருவான். தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு வந்து அந்த கேட்ல ஓப்பன் பண்ணி அந்த பையனை கூப்பிட்டு அப்படியே போயிருவாங்க. ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, பேரன் அவன் வீட்டுல இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வருவான்னு சொல்லி கரெக்டா கேட்டு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிட்ட என்ன பண்றான்னா, வந்த உடனே, யோ தாத்தா நீ நடிப்பு அறக்கையா, நான் உண்மையிலே நீ என்னை விட்டுட்டு போயிட்டேனே நினைச்சிட்டேன், ஆனா நல்ல வேலை நீ வந்திருக்க, சரிவா இந்த பொருளெல்லாம் தூக்க முடியல, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து என்னென்ன பொருளெல்லாம் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு வந்து அந்த தாத்தாட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா கேடி பில்லாவா இருந்தா, பேரன் கில்லாடி ரங்காவா இருக்கான். ஸோ இதுதான் இவங்களோட வேலையாவே இருக்கு. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு, நீ மட்டும் என்னடா 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிற, ஒருவேளை அந்த ஆலன் என்ன பண்ணியிருப்பாரு, நீ அழுகிறத பார்த்துட்டு சரி தாத்தா கூடயே போன்னு சொல்லி விட்டுருந்தாருன்னா என்னடா பண்றது, ஸோ நீயும் அடுத்த டைம் இருந்து அளவா நடிச்சுக்க
இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாத்தா அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி வா தாத்தா, யாராவது பார்க்கறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆட்டையை போட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே விற்கணும்ல, விற்று காசாக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு பான் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. இங்கே அந்த பான் ஷாப் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, என்னையா நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் நல்ல ரேட்டுக்கே போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ கையில் கிடச்சதை கொடுக்குறாங்க. ஆனால் தாத்தா விடுற மாதிரி இல்லை, அவர் பேரம் பசி நிறைய காசை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் கிட்ட என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துடுறான். அப்படி தூக்கிட்டு வந்தோன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க கடையிலேருந்து. அதுக்கப்புறம் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, டே தம்பி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா பொருள் வாங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வயசானவர் சொல்லும்போது, நான் விடு தாத்தா நம்ம கிட்டேவா அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் பேசிட்டு வந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல ட்ரெஸ் எடுக்கும்போது தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அது எடுக்காதப்பா, அது ரொம்ப பழசாக இருக்குது, அது மாதிரி ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வேற இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த கிட் பையன் ஸ்மெல் அதுக்கிட்ட இருந்து வரல தாத்தா, உங்ககிட்ட தான் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிண்டல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வராங்க. அப்படியே 2 பேருமே பார்க்க ட்ரெஸ்ஸை மாட்டி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே சீனா வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, பேலன்ஸ் இருக்க காசை வச்சு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய தீம் பார்க்குக்கெல்லாம் போயிட்டு நிறைய ரைடு என்ஜாய் பண்ணுறாங்க, தாத்தாவும் அந்த பேரன் கிட்டும். அதுக்கப்புறம் இந்த தாத்தாவும் அந்த கிட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கே போயிட்டு பாட்டு பாடிட்டு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைமும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் அதுக்கப்புறம் அந்த கிட் பையனும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிட் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கிட் பையன் என்ன கேட்குறான்னா, தாத்தா நம்ம எப்போ அடுத்த ஒர்க்கில் இறங்க போகிறோம், நம்ம மிஷின் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டிருக்கும் போது, டே அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா, அவங்கள நம்ம டோனர்னு தான் சொல்லணும், ஏன்னா அவங்களால தான் நமக்கு காசு கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான்னா, சரி நம்ம டோனரை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது, சரி இந்தா காசு வச்சுக்கோ, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ரு, நான் போயிட்டு நான் டோனரை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா செமையான கில்லாடி, எந்த வீட்டில் குழந்தை இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அழகாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்து கண்டுபிடிக்க வந்திருக்காரு. ஸோ ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார லேடி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ தாத்தா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க பேரனோட ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேரும் படுத்திருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் பாவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு கேட்குறாங்க, சரி எதுக்குங்க எங்கள் வாசலில் படுத்திருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி இவனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், இவங்க அப்பா அம்மா இவன் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வயசானவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த லேடி இருந்துட்டு, சரி பையன் ஸ்கூலுக்குலாம் போகிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஸ்கூலில் சேர்த்து விடுற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைங்க, ஏன்னா நாங்கள் தினமும் வாழ்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாத்தா அவரோட நடிப்பு திறமையை ஃபுல்லாக இங்கே இறக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த லேடி பார்த்து ரொம்ப பாவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தங்கிக்கிங்க, எங்கிட்ட எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை நான் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா இவங்களும் சின்ன வயசில் அனாதையாக தான் இருந்திருப்பாங்க போல. ஸோ இவங்களை ஒரு பெரிய பணக்காரங்க அடாப்ட் பண்ணி வளர்த்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க படிச்சு இந்த மாதிரி தனியாக ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு உட்காந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய பேர்த்து ஏமாத்துறது ரொம்ப தப்பு, இதுக்கு மேலே நம்ம இப்படி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு சைடு யோசிச்சா இவருக்கு பண தேவை இருக்குது, அவங்க பேரனை எப்படியாவது வளர்த்தி ஆகணும், அதனால இந்த வாரம் நிறைய பேர்த்த ஏமாத்துறாங்க. ஸோ இன்னொரு சைடு யோசிச்சா இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஏமாற்றி அவங்களோட மனசை புண்படுத்துறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி டபுள் மைண்டாக யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு அந்த கிட் பையன் வந்து என்ன கேட்குறான்னா, யோ தாத்தா சீக்கிரம் வாயா, அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம டக்குன்னு வீட்டில் என்னென்ன பொருளெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிட் பையன் வந்து இவங்க தாத்தாவை கூப்பிட்டுருக்கான். ஸோ இவரு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, இவனை வளர்த்துறதுக்காக இந்த மாதிரி நிறையா பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் கிடைக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க கேட்டை ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த லேடி பார்த்தீங்கன்னா தூங்கியிருக்க மாட்டாங்க, டக்குன்னு வெளியே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இவர் சடனாக திரும்பி பார்க்கும்போது அந்த லேடி தூங்கியிருக்கு, அந்த ஜன்னல் நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. ஸோ வேறு வழி இல்லை, டக்குன்னு வா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த லேடியை காட்டுறாங்க நமக்கு, ஒருத்தவங்களை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டா அவங்க இப்படி ஏமாத்துனாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். ஸோ இந்த லேடி பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்த்தையும் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு யாராவது ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்கன்னா இவங்க லேடி ஹெல்ப் பண்ணுவாங்களா என்னன்னு கூட தெரியல. ஸோ அப்படியே அங்கே அந்த சீன் கட் ஆகிட்டு இங்கே தாத்தாவும் அந்த பேரனும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்பவுமே பார்ட்டி பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இங்கே தாத்தாவை பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்போ தாத்தாவால் ஒழுங்காக நடக்க முடியல, தள்ளாடி தான் நடக்கிறாரு. ஸோ அந்த கிட் பையன் தான் அந்த தாத்தாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் சைஸை பாருங்க, அவர் வயிறு சைஸ் தான் இருக்கிறான், ஆனாலும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அவன் தாத்தா கிட்ட அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ தாத்தா நீ வெயிட்டாக இருக்கியா, சீக்கிரம் ஒழுங்காக நடைய நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு ரூம் புக் பண்ணி மறுபடியும் அவங்க தூங்கிடுறாங்க.
ஸோ அந்த கிட் பையன் தான் அந்த தாத்தாவை படுக்க வச்சு அவனும் கூட பக்கத்தில் படுத்துக்கிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிடுது. இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு வந்து அதே மாதிரி டோனர் யாராவது கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா தம்பி அப்படிங்கிற மாதிரி அவனை விட்டுட்டு இவர் போயிட்டு ஒரு வீட்டை செக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கே கப்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த குட்டி பையன் எங்கன்னு சொல்லி தேடிட்டு வந்து பார்த்தா அவனை காணும். ஸோ எங்கே போயிருப்பான்னு தெரியல. இந்த தாத்தாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பதறிட்டு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு இடத்துக்காக தேடிட்டு நிறைய இடத்துக்கிட்ட கேட்கறாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா எங்க இருந்திருக்கிறான்னா ஒரு ஸ்கூல் கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸ்கூல்ல இவனுக்கும் படிக்கணும் போல ஆசையா தான் இருக்கு போல. ஸோ அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா அவனை அப்படியே பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பான் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருளை விற்கிறதுக்காக அங்கே கொண்டு வந்து ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. அந்த பான் ஷாப் ஓனர் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா தாத்தா இது ரொம்ப பழைய லேப்டாப், பழைய மாடல், இதெல்லாம் நீங்க கேட்குற ரேட்டுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் பேரம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேமரா பார்த்த உடனே சரி எனக்கு பேலன்ஸ்லாம் நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், நான் இந்த கேமரா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேமரா எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து அந்த கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த கிட் பையனும் அந்த தாத்தாவும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பிளான் போட்ட மாதிரியே அவங்க வீட்டு முன்னாடி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பையனை நாங்கள் பார்த்துக்குறோங்க, உங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கைவரிசையை காமிச்சிடுறாங்க. எல்லா பொருளையும் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது, அவங்க பார்த்துடுறாங்க. எங்கே போறீங்க, என்ன திருடிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே அந்த கிட் பையனும் தாத்தாவை வேகமாக எல்லா பொருளையும் எடுத்துட்டு ஓடி வந்துருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா தாத்தா பார்த்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துறாரு. அந்த கிட் பையன் கையில் ஏதோ உட்டியல் மாதிரி வச்சிருப்பான் போல. ஸோ அவன் கீழே போட்டுறான். அதில் இருக்கிற காசு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு காரை வேகமாக வந்து அந்த கிட் பையனை இடிச்சிருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தலையில் அடிபட்டுருது. ஸோ தாத்தா வேகமாக போய் டே கிட் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கையை பையனை உலுக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தலையில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கே கப்பிள்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இந்த பையனையும் தாத்தாவை கூட்டிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு எதுவுமே இல்லை, தலையில் மட்டும் அடிபட்டிருக்கு, மற்றபடி இன்டர்னல் ப்ளீடிங்ல எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கேட்டிருக்கும் போது இல்லைங்க அதெல்லாம் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து அந்த தாத்தாவை பார்க்குறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட இருப்பார்ல. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சின்ன பையனை ஏன் இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, நீ வேணா திருடு, அந்த பையனை ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி அவர் செம்மையா தாத்தாவை திட்டி விட்டுறாரு. ஸோ அந்த தாத்தா இருந்துட்டு இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த காசை தூக்கி அவர் முஞ்சிலேயே வச்சுட்டு இந்த காசு யாருக்கு வேணும், நான் சொல்றதுக்கு இல்லை, நான் உன்னை போலீஸில் உன்னை பிடிச்சி கொடுக்க போறேன், நீ என்ன பண்ற எல்லாத்தையும் நீ திருடினதெல்லாம் நீ எடுத்துட்டு போய்க்கோ, அந்த பையனை மட்டும் விட்டுட்டு போயிருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஸோ தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிருது. ஸோ அதனால அவர் எதுவுமே பேசாம வெளியே வந்துட்டு இருக்காரு. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கிட் பையன் எப்படியோ ஓடி வந்தாரா. ஸோ தாத்தா எங்கேயா போற, என்னை கூப்பிட்டு போயா, இவங்ககிட்ட என்ன விட்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா கூட வரதுக்கு ட்ரை பண்றான். கிட் உனக்கு தலையில் அடிபட்டு இருக்கான், உனக்கு ஒன்னும் ரெடியாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கிட் பையன் இருந்துட்டு நம்ம பார்ட்னர்ஸையா நமக்கு எதுவும் ஆகாது வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு அப்புறம் அந்த தாத்தா வந்துடுறாரு. அப்புறம் அதே மாதிரி ரூமுக்கு வந்த உடனே அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும் போல அப்படியே தூங்கிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப நாளாக பீச்சுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ தாத்தா என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருந்த எல்லா காசுமே வச்சு பீச்சுக்கு எப்படியோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க, இந்த தாத்தாவோட ஃபிளாஷ்பேக். ஸோ இந்த லோலோ இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே திருடிட்டு இருந்திருக்க மாட்டார். இவர் நல்ல ஒரு ஆக்டர், அதனால தான் எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு அழகாக ஆக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்திறாரு. ஸோ ஒரு டேரக்டருக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இவரை படத்துலேருந்தே தூக்கிடுறாங்க. ஸோ சைடு ஆக்டர் சப்போர்ட்டிங் ரோல் தான் இவர் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. ஸோ இனிமேல் நமக்கு யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் அந்த சோகத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா குப்பத்தட்டிக்கிட்ட ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ஸோ அதுதான் இந்த கிட் பையன். ஸோ உண்மையாலே இந்த லோலோவோட பேரன் கிடையாது அந்த கிட்டு. ஸோ நம்ம தனியாக தான் இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கும் போது அந்த கிட் பையன் கிடைச்சிருப்பா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா என்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சு இந்த கிட் பையனை வளர்த்திருப்பாரு. ஸோ இவனுக்கு கிட்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தா அது சூப்பராக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. அதாவது ஒரு நாள் இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த கராத்தே கிட் படத்தை பற்றி பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதில் அந்த கிட் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்சி போயிருது. ஸோ கிட்னா குழந்தைன்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிட் அப்படிங்கிற மாதிரி பேரை வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பையன் இங்கே கிடைச்சிருக்கான், இப்படி கிட்னு வளர்ந்துருக்கான், இவர் கூட இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிச்சு நமக்கு இப்போ முடிச்சிடறாங்க. ஸோ இப்போ பீச்சுக்கு போயிட்டு அந்த கிட் பையனும் அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புதுசாக ஒரு டோனரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்க சடனாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பையனை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் எல்லாரும் கேட்குற மாதிரி அவங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி சோகமாகவே அமைதியாக உட்காந்துட்டு சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கப்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை ஆல்ரெடி இருந்திருக்கும், அது என்ன இருக்குன்னா கேன்சரால் இறந்து போயிருக்கும். ஸோ அதனால் உங்கள் பையனை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குறோம், எங்கள் பையன் மாதிரி பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு ஹீரோ. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டுக்கிட்ட நின்றுருக்காரு. இந்த பையன் அவனால் முடிஞ்ச எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துடுறான் எப்பவும் போல மாதிரியே. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஐயோ தாத்தா சீக்கிரம் என் கேட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட் பையன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த தாத்தா ரொம்ப கஷ்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மாதிரி அழுதுட்டே சொல்கிறாரு, டி கிட் நீ இந்த வீட்டில் நீயே இருந்துக்கடா, நான் நீ வரமாட்டேன்டா, என்னால் உன்னை ஒழுங்காக பார்த்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா ரொம்ப ஃபீல்
ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த கிட் பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ தாத்தா என்னையா நீ பேசிட்டு இருக்க, வாயா நம்ம எப்பவும் ஜாலியாக தானியா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப சோகமாக மனசுடைஞ்சு போய் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. என்னால் உன்னை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதரா, நீ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல, ஆனால் என்னால் ஸ்கூலுக்கு கொண்டு போய் என்னால் சேர்க்க கூட முடியாது, எந்த நாள் இந்த மாதிரி நம்ம திட்டிகிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த தாத்தா இனிமேல் நான் உன்னை பார்க்க வர மாட்டேன், இந்த வீடு தான் உனக்கு கரெக்டான வீடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக பேசிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த கிட் பையன் வந்து தாத்தா என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி அவன் கேட்டு பிடிச்சி அழுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. அப்புறம் இந்த கிட் பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துடுறான். அன்னைக்கு சமமலை அந்த பான் ஷாப் இருக்கும்ல, எப்பவுமே இவங்க பொருளை விற்பாங்களே, ஸோ அந்த கடைக்கிட்ட போய் பார்க்குறான். அங்கே நம்ம தாத்தா இருப்பாருன்னு நினச்சி வந்திருப்பான். அவங்க தாத்தா அங்கேயே வந்திருக்க மாட்டாரு. ஸோ அங்கேயே அழுதுட்டு உட்காந்துருக்கான். செமையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பான் ஷாப் ஓனர் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, என்னடா தம்பி இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எங்கள் தாத்தா இங்கே தான் வந்திருப்பாருன்னு நினச்சி வந்தேன், ஆனால் எங்கள் தாத்தாவை காணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது இந்த பான் ஷாப் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உங்கள் தாத்தா வந்து ரொம்ப நாள் ஆச்சுரா, ஏதாவது பொருள் கொண்டு வந்துட்டே இருப்பாரு, ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனை அந்த வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுறாரு. ஸோ அந்த கிட் பையனும் பார்த்தீங்கன்னா போக போக அந்த வீட்லேயே கொஞ்ச நாள் வளர்ந்து இப்போ பெரிய பையனாக மாறிடுறான். இப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஒரு வயசானவர் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிருது நம்ம தாத்தாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவர் ரொம்ப வயசாகி போய் கிடக்குறாரு. ஏன்னா அப்பவே வயசானவர் தான், இப்போ ரொம்ப வயசாகி போயிருது. ஸோ கொஞ்சம் உடம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த கிட் பையன் என்ன பண்ணுறான்னா, இப்போ அவன் கிட்டே பெரிய பையனாக மாறிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க தாத்தாவை வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான், எப்போவுமே போவாங்களே சின்ன வயசில் அந்த பான் ஷாப்புக்கு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேரம் பேசி ஒரு கேமராவை வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு எப்பவும் போல் அடுத்து எங்கே போவாங்க, அந்த பார்ட்டி பண்ணுறதுக்கு இடத்துக்கு போவாங்களா, அங்கே போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு வந்துருக்காங்க. ஸோ அப்படி பார்ட்டி பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆயிருதுன்னா தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அவரால் ஒழுங்காக மூச்சு விட முடியல, பாடவும் முடியல. ஸோ அவர் அப்படியே உட்கார்ந்துறாரு. ஸோ அந்த கிட் பையன் தாத்தா என்னையாச்சு பாடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு இறந்துட்டாரு, உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிட் பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, திடீர்னு சடனாக இறந்துட்டாருன்னா ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி கிட் பையன் அழுதுட்டு இருக்கும்போது ஸோ அவர் யூஸ் பண்ண பேக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா உள்ள நிறைய ஃபோட்டோஸாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு அந்த கிட் பையன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் சின்ன வயசுலேருந்து அந்த வீட்டில் வளர்ந்துருப்பான்ல, எப்படிலாம் வளர்ந்துருக்கானோ எல்லாத்தையும் இவர் மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ எங்கே நம்ம போய் நேரடியாக அந்த பையனை பார்த்துட்டோம்னா நம்மகிட்டயே மறுபடியும் வந்துருவான்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவனை பார்க்காமையே மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்து போய் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. ஸோ கடைசியாக இவன் கிராஜுவேட் ஆகி காலேஜ் இதெல்லாம் முடிச்சிருப்பான்ல, ஸோ அது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்து இந்த கிட் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படியே இங்கே படம் முடிஞ்சிருது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் குட் படமாக தான் இருக்கும். என்ன கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர் மட்டும் இறந்து போயிடுவார். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்திருக்கும். ஸோ ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் போடணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூவிக்கு நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் மூவியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.